கரூர்ல உயிரிழந்த அந்த 41 குடும்பத்திற்கு தாவேகா அரசு வந்து அரசாணை வழங்கினாங்க சார். மதுரை உயர்நீதிமன்ற கிளை வந்து இந்த அரசாணையை வந்து ரத்து செஞ்சிருக்காங்க சார். அரசு வேலை யாருக்கு? உங்க அப்பா வீட்டு சொத்தா? சந்திரசேகர் சம்பாதிச்ச சொத்தா? அது என்ன அயோக்கியத்தனம்? இந்த திராவிட மாடலுக்கும் இதுக்கும் அதே தான். செத்து கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு கள்ளக்குறிச்சியில் செத்து போனவனுக்கு எல்லாம் அவரு கூப்பிட்டு அவங்க அப்பா வீட்டுல இருந்து அவங்க அப்பா மு கருணாநிதி ரயில் ஏறி வந்தாரு. திருட்ரயில இருந்து சம்பாதிச்சு சொத்து அவன் ஆசியாவிலேயே பரம ஏழை குடும்பத்துக்காரன் அவர் எடுத்து கொடுத்தாரு. இவர் அள்ளி கொடுக்குறாரு. கரப்பாம்பூச்சி, விட்டில் பூச்சி, எட்டுக்கால் பூச்சி இவனுங்க போராடினது எதுக்கு அப்படின்னா அந்த வெளிநாட்டு சதி கும்பலுக்கு சொல்லி கொடுத்தபடி அவனுக்கு பரணது இருக்குன்னா நீட்ல இருக்கிற லீக்கேஜ் சரி பண்ணுங்க. நீட்டை எவனும் எடுக்கல. மரியாதைக்குரிய 1.5 மில்லியன் பேர் வச்சிருப்பான முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவங்க புள்ள தாமரை நடந்தது ஒரு ஸ்கூலு. அதுல சிபிஎஸ்சி வச்சிருக்கா இல்ல அவங்க பாட்டை கொண்டாந்தான அவங்க அப்பன் ஏன்னா சமச்சீர் கல்வி, மட்ட கல்வி, மயிர் கல்வின்னு ஒண்ணு கொண்டாந்தானே அந்த கல்வியில நடத்துறானுங்க. பீகாருக்காரன், படிப்பறிவு இல்லாதவன், பான்பராக்கு வாயன், எதுக்குமே யோகியம் இல்லாதவன், எங்க செருப்பு கக்கூஸ் கழுவு வந்தவன் அப்படின்னு பேசுவேன். ஆனா மானங்கட்டு போய் அவன் நீட் எழுதுறதுக்கு தகுதி பெற்றிருக்கிறான். ஆனா நீட் எழுதுறான் எங்க கிராமப்புறமானவர்கள் ஐயோ. ஆனா மற்றதுல தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தனித்து அதற்கு ஒரு குணம் உண்டு, தமிழை பார்த்தல்ல அப்படின்னு நெஞ்ச கிழிச்சு மஞ்சாத்தை காட்டுவானுங்க. எல்லாரும் அரசியல்வாதி திருட்டு பசங்களும் மெடிக்கல் காலேஜ் கட்டி வச்சிருக்கீங்க, எல்லாம் கோடியா போட்டு கட்டி வச்சிருக்கீங்க. அதுக்கு வயிற்றுல அடிச்சுட்டான் அந்த ஆளு மோடி. அந்த ஆத்திரத்துல இங்க வந்து இந்தியாவில நீட்டை எதுக்குறது ஏதாவது ஒரு மாநிலம் எதுக்குதா சொல்லுங்க? இந்த கரப்பாம்பூச்சி, விட்டில் பூச்சி, இந்த வீட்டுல இருக்கிற எட்டுக்கால் பூச்சி இதெல்லாம் நடத்துற போராட்டம் வந்து நீட்ல ஏன் வந்து லீக்கேஜ் ஆகுது பேப்பர், கொஸ்டின் பேப்பர், அதை ரெகுலரைஸ் பண்ணுங்க நடத்துற போராட்டம். உங்களுக்கு தைரியம் இருந்தா உச்ச நீதிமன்றமே எதற்காக இப்படி ஒரு தீர்ப்பை வழங்கினீர்கள்? அண்டை மாநிலங்கள் காவிரி ஆறு எந்தெந்த மாநிலத்துக்கு ஓடுதோ எங்க கேரளா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி இவங்களோட இது இல்லாம அவங்களோட ஒப்புதல் இல்லாம ஆனா கட்டக்கூடாது. உங்க தீர்ப்பை மாத்துங்க. சமா நாட்டாம தீர்ப்பை மாத்துன்னு அந்த பெரிய நாட்டாம சொல்லி பாரு. ஏற்கனவே உன் குடும்பம் அங்க சிபிஐ கிட்ட இருக்குது. இவர் பிரதமருக்கு இவர் கடிதம் எழுதுறாங்க. சிவன் சொத்து குலநாசம், பழனி தண்டாயுதபாணி சொத்தை கொள்ளையடிச்சு இந்த விஜய் அரசு குலநாசமா போயிடும். SFF அப்படின்னீங்களே என்னங்க ஆச்சு? ஸ்டாலின் ஃபேமிலி ஃபண்ட் ஒன்ன தூக்குனாவே போதும். தமிழ்நாட்டுக்கு 5 வருஷம் துண்டு விழுவாத பட்ஜெட் போடலாம். நீங்க 25% போச்சு. நீ இந்நேரம் விசாரணை கமிஷன் போட்டிருக்கலாம்ல, இந்நேரம் தூக்கி இருக்கலாம்ல ஸ்டாலின. அந்த முட்டி போனவன் ஏவா வேலையெல்லாம் விட்டு துரத்துறீங்க. அதுகிட்ட 5000 10,000 கோடி தான் கிடைக்கும். நம்ம ஆளுங்க நம்ம முத்துவேல் கருணாநிதி 1.5 மில்லியன் நம்ம ரஷ்யா ஸ்டாலினை பிடிச்சினா உங்க வாயால தானே சொன்னீங்க 5 வருஷம் துண்டு விழாத பட்ஜெட் போடலன்னு. போட்டு தூக்குங்க நேரம். தொட்டவனையும் விட மாட்டேன். எங்க எல்லாம் டைலாகா பாஸ்? இவ்வளவுதானே உங்க நடிப்பு? நாளை நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் சிறப்பு விருந்தினராக அரசியல் விமர்சகர் சேலம் மணிகண்டன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். வணக்கம். நாளை நமது கரூர்ல உயிரிழந்த அந்த 41 குடும்பத்திற்கு தாவேகா அரசு வந்து அரசாணை வழங்கினாங்க சார். மதுரை உயர்நீதிமன்ற கிளை வந்து இந்த அரசாணையை வந்து ரத்து செஞ்சிருக்காங்க சார். ரத்து செஞ்சதாலும் இருந்தாலும் இப்போ CD நிர்மல்குமார் சொல்றாரு நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் போய் மேல்முறையீடு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். இதை எப்படி சார் பாக்குறீங்க? முதல்ல CT நிர்மல்குமாரோட பேச்சு வந்து திமிர்த்தனமான பேச்சு. அவர் வந்து 3 வருஷத்துல 4 கட்சி போனவர். ஆதவ தம்பி எப்படியோ அந்த மாதிரி பாஜக, அதிமுக, மறுபடியும் பாஜக, அப்புறம் அதிமுக, அப்புறம் தாவேக்கான்னு ஓடினவரு. கேரளா லாட்டரி சொல்லணும் அந்த மாதிரி. இந்த கேரளா லாட்டரியில பம்பர் பிரைஸ் அடிச்சவருக்கு நிதானம் தவறி பேசுறாரு. முதல்ல தீர்ப்போட ஆர்டர் காப்பி கைக்கு வந்திருக்கணும். ஒரு அமைச்சரா இருக்கிறவரு, பொறுப்பு இல்ல சட்டத்துறைக்கு அமைச்சரா இருக்கக்கூடியவரு என்ன சொல்லிருக்கணும்னா, என்ன நீதிமன்ற தீர்ப்பு எங்க கைக்கு வரலைங்க, அதை படிச்சு பார்த்துட்டு நான் முதலமைச்சர் மற்றவங்க கிட்ட கலந்து பேசிட்டு இதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறத சொல்லுவோம் அப்படிங்கறத விட்டுட்டு, அது இந்த மைக் நீட்னா கேஸ். நம்ம பிரதர் அண்ணாமலை இருப்பாரு, அந்த மாதிரி மைக்கை பார்த்துட்டா வந்து போபியா விட்டுட்டு ஓட மாட்டாரு, அந்த இடத்த விட்டு நவர மாட்டாரு, அந்த மாதிரி கேஸுங்க. ரொம்ப திமிர்த்தனமான பேச்சுங்க. தீர்ப்பு விவரம் என்ன, உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் என்ன தீர்ப்பு கொடுத்திருக்காங்க அப்படின்லாம் தெரியாம ரொம்ப அப்படியே பெரிய பரிசுத்த இட்லியில வெந்த ஆவி மாதிரி தங்களை காமிச்சிக்கிறதுக்கு அப்படியே அவங்களுக்கு சொந்த செத்து போனவங்க வீட்டுல போய் அவங்ககிட்ட கேதம் கேட்கறதுக்கு யோகியது இல்ல. அவனெல்லாம் கூப்பிட்டு பனையூர்ல இவர் உட்காந்து தேம்பி குலுங்கி அழுதாருன்னு கதை விட்டுட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஒரு தார்மீக பொறுப்பு 41 பேரும் நடிகை ஹரிதாரம் பூசண நடிகை என்னை பார்க்க வந்து செத்து போனீங்க. 11 பச்சிலம் குழந்தைங்களை காலில் போட்டு மிதிச்சு குடலு குந்தாணி எல்லாம் வெளியே வந்து செத்து போச்சு. அதுக்கு வந்து என்னை மன்னிச்சுக்குங்க அப்படின்னு சொல்றதுக்கு வக்கு இல்லாம துப்பு இல்லாம யாரு இவரோட வீட்டு சொத்தா அது இல்ல உங்க அப்பா S.A. சந்திரசேகரோட சொத்தா அரசாங்க வேலைங்கிறது? எனக்கு தெரிஞ்சு முதல்ல இதுக்கு எதிர்ப்பு குரல் தெரிவிச்சது நான் தான். ஒரு சாதாரண குடிமகனா உங்க தொலைக்காட்சி வாயிலா தெரிவிச்சது. என்னங்க அநியாயமா இருக்குது. நமிதா நாளைக்கு நகைக்கடை துறக்க போய் 10 பேர் செத்து போயிட்டா 10 பேருக்கு அரசு வேலை
வேலை வாய்ப்புன்னு இவர் அறிவிப்பாரு. இல்ல திரிஷாக்கா போய் ஏதாவது 10 பேர் செத்து போயிட்டாங்கன்னா அதுக்கு அரசு வேலை வாய்ப்பு. என்னங்க அது கூத்து? சினிமா நடிகனை பார்க்க போன கூட்டத்துக்கு செத்து போயிட்டுனா நீ சம்பாரிச்சு வச்சிருக்கிற 500 கோடியோ 700 கோடியோ கணக்கு அமைச்சிருக்கிற எலெக்ஷன் அபிடேவிட்ல அதுல இருந்து அள்ளி கொடுங்க, கிள்ளி கொடுங்க, மாசம் மாசம் 20 லட்ச ரூபா கொடுங்க. எத்தனை பேர் தமிழ்நாட்டுல படித்த இளைஞர்கள் ஒண்ணுமில்லாத வேலைக்கு ஒரு ஓஏ போஸ்டிங் லட்சக்கணக்கான பேர் போய் அதுக்கு அப்ளை பண்றோம். இந்த இதுல பாத்தீங்கன்னா சத்துணவு அமைப்பாளருக்கு வந்து எம்ஏ எம்ஃபில் படிச்சவன் அப்ளை பண்றான். வேலை வாய்ப்புக்கு இத்தனை லட்சம் பேர் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அரசு வேலையில் இருக்கிறப்ப இறந்து போனவங்க அந்த வாரிசு அடிப்படையில வேலை எதிர்பார்த்து எத்தனை பேர் உட்கார்ந்துட்டு இருக்கிறப்ப அயோக்கியத்தனம் இது. யாரு விட்டு அப்பன் சொத்து இவர் எடுத்து கொடுக்குறாருன்னா அன்னைக்கே சொன்னேன், இது நீதிமன்றத்துக்கு யாராவது பொறுப்புள்ளவங்க போனாங்கன்னா இந்த கோர்ட் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணும் அப்படின்னு சொன்னேன். உச்ச நீதிமன்றத்துக்கு போனா செருப்படி வாங்குவாங்க. இவங்க போனாங்கன்னா இன்னைக்கே முன்னாடியே நடக்கிறத நான் ஒரு வழக்கறிஞர் அடிப்படையில சொல்றேன். செருப்படி தீர்ப்பு அங்கேயும் கிடைக்க போகுது. என்னங்க ஒரு நியாயம் இல்லையா? நாளைக்கு ஏங்க அப்ப எதற்கு இதுல சாலை விபத்துல தினமும் செத்து போறான். தமிழ்நாட்டுல வந்து அதிகமா சாலை விபத்து நடக்கக்கூடிய மாநிலங்கள்ல தமிழ்நாடு 2வது 3வது இடத்துல இருக்குது. அவனுக்கு கொடுத்தியா? பட்டாசு தொழிற்சாலையில வருஷத்துக்கு 30-40 பேர் சாதாரணமா செத்து போறான். அவனுக்கு அரசு வேலை கொடுத்தியா? இவங்க வந்து நம்ம அமோனியா கேஸ் ரிலீஸ் ஆகி லீக் ஆகி ஒரு 10 பேரோ எவ்வளவு செத்து போனாங்களே, அப்ப போய் எவ்வளவு ஒரு அமைச்சர் ரீல்ஸ் விட்டுட்டு இருந்தானே, அந்த செத்து போனவங்களுக்கு ஏதாவது கொடுத்தீங்களா? நடிகனை பார்க்க வந்து பொறுப்பற்றத்தனமா போய் அந்த கூட்டத்துல செத்து போனாங்க. ஆழ்ந்த அனுதாபங்கள். அவங்களுக்கு ஓம் பாக்கெட்ல இருந்து கொடு மேன். அரசு வேலை யாரு இருக்கு? உங்க அப்பா வீட்டு சொத்தா? சந்திரசேகர் சம்பாதிச்ச சொத்தா அது? என்ன அயோக்கியத்தனம்? என்ன அந்த திராவிட மாடலுக்கும் இதுக்கும் அதே தான். செத்து கள்ளச்சாராயம் குடிச்சுட்டு கள்ளக்குறிச்சியில் செத்து போனவனுக்கு எல்லாம் அவர் கூப்பிட்டு அவங்க அப்பா வீட்டுல இருந்து அவங்க அப்பா மு கருணாநிதி ரயில் ஏறி வந்தாரு. திருட்டு ரயில்ல இருந்து சம்பாதிச்சு சொத்து பாவம் ஆசியாவிலேயே பரம ஏழை குடும்பத்துக்காரன் அவர் எடுத்து கொடுத்தாரு. இவர் அள்ளி கொடுக்குறாரு. உச்ச நீதிமன்றத்துக்கு போங்க. தில்லு இருந்தா மரியாதைக்குரிய தமிழக அரசு, அதுவும் அட்வொகேட் ஜெனரல் இருக்கிறார் விஜய் நாராயண், அவர் ஒரு நியாயமான அட்வொகேட். அவர்கிட்ட ஏதாவது ஆலோசனை கேட்டிருக்கணும், முதலமைச்சர் ஆலோசனை நடத்திருக்கணும். இந்த நிர்மல் குமார் எல்லாம் ஒரு தற்குறி. என்ன உனக்கு எல்லாம் கொள்கை இருக்குது? ஒரு வெங்காயமும் இல்ல, ஒரு ஆணியனும் இல்ல. எந்த பக்கம் நீ போன பக்கம் காத்து அடிச்சிருச்சு, நீ போய் அமைச்சரா உட்காந்துக்கிட்ட. இவர் உச்ச நீதிமன்றத்துக்கு போக பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொரு அயோக்கியத்தனமான இதுங்க. மரியாதைக்குரிய பாமக தலைவர் அன்புமணி என்ன பண்ணிருக்கிறாருன்னா, பாராளுமன்றத்துல வந்து ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். இந்த மாதிரி மேகதாது விஷயத்துல என்ன நிலைப்பாடுங்கிறப்ப தெளிவா அந்த ஜல்சக்தி துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மற்ற மாநிலங்கள், அதாவது தமிழ்நாடோ கேரளாவோ ஆந்திரா கிட்டயோ இல்ல புதுச்சேரி கிட்டயோ அனுமதி எதுவும் கோர தேவையில்லைன்னு உச்ச நீதிமன்றம் சொன்ன ஒரு விஷயத்த அவர் பாராளுமன்றத்துல குறிப்பிட்டு சொன்னோன்னே குதிக்கிறானுங்க. வழக்கமா அந்த கருமாந்திர இளவு பிடிச்சோடுங்க. ஒன்றிய அரசு குன்றிய அரசுன்னு இன்னைக்கு சொந்த தொகுதியிலேயே வந்து இப்படியாவது போய் உட்காந்து நிற்கிறாரு. ஒருத்தர் அட்ரஸ் தெரியாம 1.5 முழம் பேர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினா 1.5 முழம் பேர் வச்சுட்டு இருப்பான. அந்த ஆள் எப்படி பண்ணிட்டு இருந்தானோ அதே மாதிரி உடனே பிரதமர் திரும்ப பெற வேண்டாம். என்ன விளையாட்டுத்தனமா அமைச்சர்தனமா இருக்குது, ஒரு சினிமாவில் நடிக்கிற மாதிரி இருக்குது. ஏங்க அது சொன்னது உச்ச நீதிமன்றம். மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் அந்த அந்த தீர்ப்பை நீங்க ஏத்துக்கலன்னா நீங்க என்ன பண்ணணும்? உச்ச நீதிமன்றம் உங்களுடைய தீர்ப்பை திருத்த வேண்டும்னு நீங்க தைரியம் இருந்தா கேட்டிருக்கணும். அங்க இதுல மத்திய அரசு உச்ச நீதிமன்றம் சொன்னதை பார்லிமெண்ட்ல வந்து அவரு அப்படியே எடுத்துரைக்கிறாரு. அவர் அதை வந்து அப்படியே வந்து சொல்றாரு, இப்படி சொல்லி இருக்குதுங்கன்னு சொன்னதுக்கு உடனே பிரதமருக்கு கடிதம் எழுதுறாரா? தைரியம் இருந்தா உச்ச நீதிமன்றத்துக்கு கடிதம் எழுதுங்க. இந்த நீட்ல இவரு ஆரம்பிச்சு வச்சதான் ராத்திரியில போய் உட்காந்து அந்த அம்மா ஒரு பிள்ளை செத்து போச்சு, அந்த பிள்ளைய போய் அது என்னமோ ஒரு பேர் வச்சுட்டு இங்க பொண அரசியல் பண்ணுவானுங்களே, நீட் அனிதா 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 அப்படிம்பானுங்களே, அது இவரு நைட்ல போய் இது பண்ணாரு. அதுக்கு இப்படித்தான் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த அயோக்கிய பசங்க எல்லாம் என்ன பண்ணுவானுங்கன்னா ஒன்றிய அரசுக்கு லெட்டர் எழுதுறம்பானுங்க. உச்ச நீதிமன்றத்துல போய் சேலஞ்ச் பண்ண வேண்டியதுதான் நீட் வேணாம்னு. பீகார்காரன், படிப்பறிவு இல்லாதவன், பான்பராக் வாயன், எதுக்குமே யோகியம் இல்லாதவன், எங்க செருப்பு கக்கூஸ் கழுவு வந்தவன் அப்படின்னு பேசுவேன். ஆனா மானங்கட்டு போய் அவன் நீட் எழுதுறதுக்கு தகுதி பெற்றிருக்கிறான். ஆனா நீட் எழுதுறான் எங்க கிராமப்புறமானவர்கள். ஐயோ ஐயோ. ஆனா மற்றதுல தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தனித்து அதற்கு ஒரு குணம் உண்டு, தமிழை பாத்தல்ல அப்படின்னு நெஞ்ச கிழிச்சு மஞ்சாத்த காட்டுவானுங்க. நீட் எழுதுறா அப்படின்னா இல்ல இல்ல ஐயோ எங்க கிராமப்புற மாணவர்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டோம். ஏன்னா எல்லா அரசியல்வாதி திருட்டு பசங்களும் மெடிக்கல் காலேஜ் கட்டி வச்சிருக்கிறீங்க, எல்லாம் கோடி கோடியா போட்டு கட்டி வச்சிருக்கிறீங்க. அதுக்கு வயிற்றுல அடிச்சுட்டான் அந்த ஆளு மோடி. அந்த ஆத்திரத்துல இங்க வந்து குதிச்சுக்கிட்டு வந்து நீட் எதிர்ப்புன்னு இதே இந்த கம்யூனிஸ்டுக்காரன் ஒசூருக்கு அந்தாண்ட ஒரு பேச்சு நாரவாய் பசங்க, இந்தாண்ட கோயம்புத்தூருக்கு அந்தாண்ட கேரளா பார்டர்ல ஒரு பேசுவானுங்க நாரவாய் பசங்க. கொஞ்ச நாள் இங்கேயே பேசிட்டு தெரிஞ்சானுங்களே, திமுக கிட்டையும் காலை காட்டுவானுங்க, இந்த பக்கம் தலையை காட்டி பேசிட்டு இருந்தானுங்களே அந்த நாரவாய் பசங்க. அந்த பிண விஜயனா பினராயி விஜயனா பொண விஜயனா அவன் அந்த யோக்கியம் வரான் சொம்பெடுத்து உள்ள வையும்பாங்களா, அந்த மாதிரி அவன் மாட்டிட்டு ஈடியில மாட்டிட்டு தெரியுது.
கொள்ளையடிக்காத யோகியனுங்க. இங்க 10 கோடி 5 கோடி திமுக வாங்கி தின்னுட்டு இன்னைக்கு விஜய்க்கு போய் சாம்பாரம் பேசுறானுங்க கொள்கைவாதிங்க. இவனுங்க ஆள்ற அந்த பினராயி விஜயன் ஆட்சியில நீட்டை ஏத்துக்கிட்டாங்களா? இந்த அயோக்கிய பசங்க காங்கிரஸ்காரனுங்க ஆள்ற அத்தனை மாநிலத்தில் நீட்டை ஏத்துக்கிட்டாங்க. இந்தியாவுல நீட்டை எதுக்குறது ஏதாவது ஒரு மாநிலம் எதுக்குதா சொல்லுங்க? இந்த கரப்பாம்பூச்சி, விட்டில் பூச்சி, இந்த வீட்டுல இருக்கிற எட்டுக்கால் பூச்சி இதெல்லாம் நடத்துற போராட்டம் வந்து நீட்ல ஏன் வந்து லீக்கேஜ் ஆகுது பேப்பர், கொஸ்டின் பேப்பர், அதை ரெகுலரைஸ் பண்ணுங்க நடத்துற போராட்டத்தை இங்க இருக்கிற இந்த சொம்பு தூக்கிங்க, வாங்கி திங்கிங்க, தின்னு போடுற எலும்ப நக்கி திங்கிறதுங்க இங்க என்ன சொல்லுதுங்கன்னா நீட் எதிர்ப்பு போராட்டம் இன்று இந்தியா முழுவதும் பத்தி கொண்டது. அந்த ஒரு கிறிஸ்டின் பேர் வச்சுட்டு ஒரு ஆள் வருவார், அவர் கிறிஸ்டின் கூட வெளியே காமிச்சிக்க மாட்டார். அவரு என்ன ஜீவ என்னமோ அவருக்கு ஜீவ சகாப்தன் என்னோட ஒரு தொலைக்காட்சி விவாதத்துல பேசுறாரு. அவரு வந்து இந்தியா முழுவதும் இன்று பற்றி கொண்டாட புறம்போக்குங்களா? இப்படியே தாண்டா ஹிந்தி படிக்க வைக்காம, ஹிந்தி படிச்சா இந்தியா முழுக்க என்னன்னு தெரிஞ்சு போயிருந்தாண்டா ஹிந்தி படிக்காத ஏமாத்திட்டு இருந்தீங்க. அங்க அவனுங்க போராடுறது அந்த கரப்பாம்பூச்சி, விட்டில் பூச்சி, எட்டுக்கால் பூச்சி, இவனுங்க போராடினது எதுக்கு அப்படின்னா அந்த வெளிநாட்டு சதி கும்பலுக்கு சொல்லி கொடுத்தபடி அவனுக்கு பண்ணது எதுக்குன்னா நீட்ல இருக்கிற லீக்கேஜ் சரி பண்ணுங்க. நீட்டை எவனும் எடுக்கல. இந்தியாவுல அயோக்கியத்தோட நடக்கிற ஒரே மாநிலம் வந்து நீட்டை நாங்க எதிர்ப்பாங்க. ஆனா நாங்க எல்லாத்துலயும் வளர்ந்தோம். ஆகா, இந்த பொருளாதார குறியீடை பாத்தியா, எங்க மட்டையை பாத்தியா, ஆணியனை பாத்தியாம்பா. ஆனா பீகார்காரனோட அவன் எழுதுவான், உத்தரப்பிரதேசக்காரன் எழுதுவான், ஒண்ணுமில்லாத மத்திய பிரதேசக்காரன் எழுதுவான், இவன் எல்லாம் மேற்கு வங்கத்துல ஒண்ணுமில்லாதவன் அவன் நீட்டை எழுதுறான். ஆனா இவனுக்கு நொட்ட மாட்டானுங்களாம். கேட்டா என் கிராமப்புற மாணவர்கள், ஏழை மாணவர்கள், எந்த புறம்போக்கு பயன்டா நீங்க வச்சிருக்கீங்களா? சிபிஎஸ்சி அரசியல்வாதிகளா? தமிழ்நாட்டுல அயோக்கிய பசங்களா? அது திமுக அயோக்கிய பசங்களா? மரியாதைக்குரிய 1.5 பேர் வச்சிருப்பான முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவங்க புள்ள தாம்பரம் நடந்தது ஒரு ஸ்கூலு, அதுல சிபிஎஸ்சி வச்சிருக்கா இல்ல அவங்க பாட்டை கொண்டாந்தானே அவங்க அப்பன்? ஏன்னா சமச்சீர் கல்வி, மட்ட கல்வி, மயிர் கல்வின்னு ஒண்ணு கொண்டாந்தானே, அந்த கல்வியில நடத்துறானுங்க. வயிறு கல்லா கட்ட மயிருக்கு வந்து உங்களுக்கு சிபிஎஸ்சி வேணும். ஆனா ஒண்ணுமில்ல அந்த ஏழை பிள்ளைங்க படிக்கிற அரசு பள்ளிக்கூடத்துல அவன் மும்மொழி தோட்டத்தை படிக்க கூடாது, ஹிந்தி படிக்க கூடாதுன்னு. அதே மாதிரி என்ன மட்டைகளா வந்து சிபிஎஸ்சி நடத்துறீங்க? மாநில இது ஸ்டேட் போர்ட் நடத்த வேண்டியது தானே? அயோக்கிய பசங்க உங்க வேஷம் இன்னமா என்ன கலையில அது அப்படியே தான். இவர் ஜோசப் விஜய் அதே தான் கிழிக்கிறாரு. இவர் ஜோதி வித்தியாசமா இனிமே அவங்க தங்கச்சி பேர்ல ஏதோ ஒரு பள்ளிக்கூடம் நடத்துறாரு, இல்லாத ஏழப்பட்டவர் இவர் நடத்துறாரு. அதுல மும்மொழி கொள்கை. ஆனா எங்களுடைய கொள்கை இருமொழி கொள்கை. இல்லாதவன் வண்டி இழுக்கிறவன், சவரம் பண்றவன் பையன், பானை செய்யறவன் பையன், ஒரு ரோட்ல தார் ஊத்துறவன் பையன் எல்லாம் போய் கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் அவன் இருமொழி கொள்கை படிச்சுட்டு அவன் கட்டை தேய்ச்சிட்டு இருக்கணும். இவன் சொல்றவன் ஏன் இருமொழி கொள்கை எதுக்குறானா அந்த அயோக்கிய பசங்க விட்டு பேரன் அவங்க பசங்க பிள்ளைங்க எந்த ஸ்கூல்ல படிக்கிறானுங்க? எந்த ஸ்கூல் நடத்துறானுங்க? எத்தனை நாளைக்கு இப்படியே ஓட்டுவானுங்க? தமிழ்நாடு நாங்க நீட்டுக்கு எதிர்ப்பு, நாங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோல். பார்த்தல என்ன விட்ட 3 மாசத்துக்கு முன்னாடி நாங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல், நீ வந்து டேமேஜ் கண்ட்ரோல், நீ ஒண்ணுமே இல்லாம இன்னைக்கு சொந்த தொகுதியிலே உன்னை சாவடிச்சு விட்டான் விஎஸ் பாபு. நாம உங்ககிட்ட கீழே வேலை செஞ்சுட்டு கடைநிலையில் இருந்த ஆளு இந்த ஒன்றிய அரசு குன்றிய அரசு பேசிட்டு இருந்த வாங்க எதியாத்தான் அங்க ஒருத்தர் இருந்து நாட்டையே சூற போட்டுட்டு இருந்தா அந்த மம்தான் ஒரு நக்சலைட்டு, அவளையும் முடிச்சாங்க. கேஜ்ரிவால் ஒரு நக்சலைட். மக்கள் யாரு வந்து இந்த மாதிரி இந்த மாநில சுயாட்சி மட்டை வெங்காயம்னு பேசிக்கிட்டு இந்த பிராந்திய உணர்வை தூண்டிட்டு அரசியல் பண்ணாங்களோ, யாருக்கு வந்து மத அரசியலை கையில எடுத்துக்கிட்டு பாய்களுக்கு சாமரை வீசி அது மூலமா ஓட்டு வாங்கலாம்னு நினைச்சாங்களோ, அப்படியே இங்க பாத்தீங்கன்னா அனுமன் சல்சா பாடுவாங்க இந்த கெஜ்ரிவால், இந்த அரவிந்த் கெஜ்ரிவாலுங்கிற அர்பன் நக்சலைட்டு. அங்க போய் குல்லா போடுவான். எல்லாத்துக்கும் மொத்தமா குல்லா போட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அந்த தமிழ்நாட்டுல இப்ப அந்த மாற்றம் வந்துட்டு இருக்குது. விஜய் அவர்களை ஒண்ணு வச்சா மீச இல்ல குடிச்சா கூழ், ஏதாவது ஒரு முடிவு எடுங்க. உங்களுக்கு தைரியம் இருந்தா உச்ச நீதிமன்றமே எதற்காக இப்படி ஒரு தீர்ப்பை வழங்கினீர்கள்? இந்த அண்டை மாநிலங்கள் காவிரி ஆறு எந்தெந்த மாநிலத்துக்கு ஓடுதோ, எங்க கேரளா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி இவங்களோட இது இல்லாம அவங்களோட ஒப்புதல் இல்லாம ஆனா கட்டக்கூடாது, உங்க தீர்ப்பை மாத்துங்க. நாட்டாம தீர்ப்பை மாத்துன்னு அந்த பெரிய நாட்டாமிட்ட சொல்லி பாரு. ஏற்கனவே உன் குடும்பம் அங்க சிபிஐ கிட்ட இருக்குது. இவர் பிரதமருக்கு இவர் கடிதம் எழுதுறாராம், தொட்டாராம். அவர் அப்படித்தான் இதுக்கு முன்னாடி இருந்த அந்த கூடத்தலையன் அவர் அப்படிதான் ஆகுனா, நாங்கள் குன்றிய அரசுக்கு கடிதம் எழுதி விட்டோம். அதே ஏமாத்தி வேலை கருமாந்திரண்டா. ஒண்ணு போச்சு இன்னொன்னு வந்து தொலைது. அதை விட மோசமா இருக்குது. அதே மாதிரி அரசு வேலை இவங்க அப்ப முட்டு வேலை எடுத்து இவர் கொடுப்பாரு. கொடுத்துட்டு இவர் உடனே உச்ச நீதிமன்றத்துக்கு போவேன். நிர்மல்குமார், நீ சட்டம் படிச்சிருக்கிறியா எனக்கு தெரியாது, அதிமுகலையும் கொஞ்ச நாள் இருந்து எனக்கு தெரியாது, வந்து இந்த சேலம் புறநகர் மாவட்ட இளங்கோ வீட்டுல வந்து உட்காந்துருப்பேன். வெளியே 2 மணி நேரம் உட்காந்துட்டு இருப்போம். நான் பார்த்துட்டு நீ யாருன்னே எனக்கு தெரியாது அப்பெல்லாம், நீ நேரம் இன்னைக்கு கேரளா லாட்டுக்கு போய் உட்காந்துட்டு இவர் உடனே போவாராம், இதுக்கு போவாராம். அப்புறம் அந்த பழனி கோயில கொள்ளையடிச்சானுங்க, சிபிசிஐடி கிழிச்சுட்டானுங்களா, நொட்டிவிட்டானுங்களா. 15 நாள் ஆச்சு. உன் கட்சி எம்எல்ஏ திமுக காரன் விலைக்கு வாங்குறான் அப்படின்னு உடனே பாஞ்சு அமெரிக்க FBI போலீஸ் மாதிரி, ஸ்காட்லாந்து யார்டு போலீஸ் மாதிரி பிடிச்சிக்கல. தப்பு சொல்லல, கரெக்ட் தான். எம்எல்ஏ விலைக்கு வாங்குறான். நீ பண்ணது நான் யோகியமா? இந்த டை அடிச்ச தலையன் வேலுமணி
இந்த கொள்ளையன் ஒருத்தருக்கான சிவி சண்முகம், இவனுங்கெல்லாம் எதுக்கு போய் பார்த்தாரா ஜோசப் விஜய்? குதிரை நல்லா சைஸ் நல்லா இருக்குதா அப்படின்னு போய் பாக்குறதுக்கு தானே பார்த்தாரு. சோ அவனுக்கு குதிரை பேரம் பண்ணா அவனை புடிச்சு போடு, அந்த வேகத்தை காமிச்சா. ஏன்னா சிபிசிஐடி பறந்து விட்டது, அவரை விசாரணை நடத்துது. ஜஸ்டின் மணிகண்டன் வீட்டுல போய் அதிரடி சோதனை. என்னத்தரா கிழிச்சிக்க? யாரை ஏமாத்துறதுக்குடா வேஷம் போடுறீங்க? சிவன் சொத்து குலநாசம், பழனி தண்டாயுதபாணி சொத்தை கொள்ளையடிச்சு இந்த விஜய் அரசு குலநாசமா போயிடும். இந்த நாடகம் போட்டீங்கன்னா என்ன ஆச்சு? இது வரைக்கும் 10 நாள் ஆச்சு. கிழிச்சிங்களா அது வரைக்கும்? அதுக்கு யார் அந்த சார்? எப்படி வந்து அண்ணாரி இதுல பல்கலைக்கழகத்துல யார் அந்த சார் அதிமுக அடிச்சு அந்த மாதிரி நான் கேக்குறேன். இந்த பின்னாடி இருந்து இந்த பத்திரப்பதிவு ஒரு சாதாரண சப்ரிஜிஸ்டர் துணிஞ்சு பண்ணுவானா? வேலை போய் நம்மளை கிழிச்சு தொங்க விட்டுருவான். இது தொடர்பா திமுக கூட ஆர்ப்பாட்டம் நடத்தலாம். ஆனா அதிமுக ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை பழனியில நடத்தினாங்க சார். இது யார் அந்த பின்னாடி இருக்கிறது, பவர் சென்டர் யாருன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க சார். இதெல்லாம் கொஞ்சம் எலெக்ஷனுக்கு முன்னாடியே இன்னும் வீரியமா பண்ணிருந்தாங்கன்னா இன்னைக்கு ஆட்சியை பிடிச்சிருக்கலாம் தம்பி. அவர் ஒருத்த மனுஷன் மட்டும் மைக்க மாட்டிக்கிட்டு 180 200 தொகுதியில போய் சுத்தினாரு. அது கரெக்ட். ஆனா கீழ்நிலையில இருக்கிறவங்க அவரை ஏமாத்திட்டு தெரிஞ்சான். இவனுங்க எல்லாம் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஏதாவது அந்த டை அடிச்ச அந்தாலையும் ஒருத்தர் இருக்கானே, என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கானோ. நான் தான் சம்மனுக்கு காத்துட்டு இருக்கேன். அந்த வேலுமணின்னு ஒருத்தர் இருப்பானே, அவன் முந்தா நாள் தான் கேரளா போயிட்டு வந்த தம்பி. அப்ப அவனோட திருட்டு கொள்ளையடிச்சு பங்களாவை பாருன்னு ஒரு நண்பர் காமிச்சாரு. எங்க ஒரு 150 கோடி ரூபா இருக்குங்க. கிட்டத்தட்ட 1.5 ஏக்கருக்கு பங்களாங்க பாலக்காடு போற ரோட்ல வச்சிருக்காங்க பங்களா. இல்லாதவன். இவங்க அம்மா வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி சத்துணவு ஆயா. இவங்க அப்ப வந்து லட்சுமி மில்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. ஐயாவுக்கு கிளிக்க 5 பிஏ, 15 காரு. இவருக்கு இப்ப இருக்கிறது 10. அங்க விஜய் தம்பிகிட்ட போய் அங்க ஏதாவது பொறுக்கி போடுறது பொறுக்கிட்டுங்களான்னு பார்த்து அவர் காய அடிச்சுட்டு இப்ப வழி இல்லாம அட்ரஸ் இல்லாம அத்தாந்தரத்தில் நிக்கிறான். இங்க ஒருத்தன் அந்த பாண்டிச்சேரி பக்கம் இருப்பான், அவன் ஒருத்தன் அத்தாந்தரத்தில் நிக்கிறான். இந்த குழந்தை முகம் படைத்த கொலைகாரன் ஒருத்தன் இருப்பான், எடப்பாடி கூட இருந்தே கழுத்தறுத்தவன் தங்கமணி சொந்தக்காரன் வேற எடப்பாடி பழனிசாமிக்கு. அந்த அந்த நத்த வச்சு அவனை புடிச்சு 2 பேர் தூக்கி விடணும். இந்த சனிக்கிழமை கண்டா அந்த கேட்டு திறப்பாங்களே பன்னி கூட்டம்லாம் அந்த முன்னாடி இருக்கிற டிச்சில நரகளை திருட்டு ஓடும். எங்க 2-3 வாரமா காணோம் பாஸ் எல்லாம். எல்லாம் பீஸ் போட்டாரா? பீஸ் போடுவார் நினைச்சிட்டு போனீங்க. அவரு பீஸ் உங்களை பண்ணிவிட்டாரு. போனீங்கல்ல சாவுங்கடா. அந்த 4 கேட்டு தான். ஒரு பொறுப்புக்கு நீங்க வர முடியாது. ஒண்ணு தெரிஞ்சுக்கீங்க, சரியா தப்பா இருந்தாலும் வச்சு செய்வான் விஜய். எப்படின்னு கேட்டீங்கன்னா சொந்த கட்சியிலேயே தின்னு உண்டு கொளுத்து முகவரி பணம் எல்லாம் சம்பாரிச்சுட்டு அந்த கட்சி ஆட்சிக்கு வரலன்னே விட்டுட்டு ஒரு மாசம் என் பின்னாடி விடியாறீங்களா? அப்ப நீங்க எவ்வளவு பெரிய துரோகிகளா இருப்பீங்கன்னு கணக்கு போட்டு கணக்கு தீர்த்துட்டாரு நம்ம பிசி விஜய். போனவனுங்க கதி அதோ கதி. அதிமுகவில் தான் சொன்ன கெட்ட நேரத்துலயும் நல்ல நேரம். இப்ப இருக்கிற 2ஆம் கட்ட அடுத்த உங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுக்குறாரு திரு எடப்பாடி பழனிசாமி. கட்சி வந்து உயிரோட்டமா வைக்கிறதுக்கு எல்லா வேலையும் பண்றாரு. அதிமுகவுக்கு கெட்டதுலயும் ஒரு நல்லது நடந்திருக்குதுன்னு சொல்றேன். திருப்பி சொல்றேன், இந்த மாதிரி ஒரு மோசமான முன்னுதாரணமா ரசிகருங்க உன்னை பார்க்க வந்து உன்னுடைய தற்குறித்தனத்தினால, உன்னுடைய தவறுல, உன்னுடைய விளம்பர முகத்துல உலகத்திலேயே ஜாக்கி ஜானுக்கு மேல நான் தான் பெரிய நடிகை அப்படின்னு காமிச்சுக்கிற அந்த வெறிக்கு செத்து போனவங்க அந்த 41 அப்பாவிங்க. அவங்களுக்கு உண்மையாலுமே நல்லது பண்ணணும்னா ட்ரஸ்ட்ல இருந்து கூட மாசம் 50 லட்சம் கொடு, 1 கோடி கொடு. நான் ஏற்கனவே சொன்னேன். இதுக்கு ஏன்னா அந்த தாவேக்காரனுக்கு பதில் சொல்றானுங்களா? ஏன் அவங்க கட்சியில இப்ப இல்ல மத்த கட்சியில இருந்து ஆள் பிடிச்சி ராஜினாமா பண்ண சொல்றானுங்கல்ல. இன்னும் உனக்குதான் ஏறிக்கிட்டே போகுதுன்னு கிராஃப். நீ தான் வந்து எல்லாத்தையும் மாத்த வந்த ரச்சகர். 41 பேரை ரிசைன் பண்ண சொல்லியா? 108 பேர் இருக்கானுங்கல்ல, 41 பேர் ரிசைன் பண்ண சொல்லுவாங்க கட்சியில இருந்து. அந்த புருஸ்லி புஷி ஆனந்த் உங்கள்கிட்ட சொல்றேன், விஷ்ணு போறது உங்கள்கிட்ட கேக்குறேன். 41 பேரை வந்து ரிசைன் பண்ண சொல்லு. 41 குடும்பத்துல இருந்து ஒருத்தன் எம்எல்ஏவுக்கு நிறுத்தியா? அதான் உனக்கு ஓட்டு போடுவானுங்கல்ல. தமிழெல்லாம் முட்டா நடிகர்களை பார்த்த உடனே ஓட்டு போடுவான்ல, குத்துவாம மறுபடியும் அவங்க எம்எல்ஏ ஆக்கிட்டு போகணும். யாரு கேட்கறா? அரசாங்கம் வேலைகள் அப்ப விட்டு சொத்து. உச்ச நீதிமன்றம் போனா இன்னும் செருப்படி வாங்கிட்டு தான் அவங்க வருவாங்க. அதனால ஏதாவது உண்மையாலுமே நல்லது பண்ணணும்னு நினைச்சு ஏதோ கேரளா லாட்டரியில பிரைஸ் விழுந்துருச்சுன்னா கொஞ்சமாவது நிதானிச்சு நடங்க. பழனி தண்டாயுதபாணி கோயில நடந்த அக்கிரமம் இன்னும் 10 நாள் ஆச்சு. போட்டு கிழிக்கிறானுங்களாம். சிபிசிஐடி விசாரணை ஒரு கிளியும் கிழிக்கல. பாத்தீங்க அப்படின்னா வந்து மத்திய அரசாங்கம் பாராளுமன்றத்துல உச்ச நீதிமன்றம் இப்படி சொல்லிச்சுங்க பாஸ் அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு பிரதமருக்கு இவரு கடிதம் எழுதுவாராம். என்ன கோமாளி கூட்டம், ஆள தெரியாத கூட நாடு போய் சிக்கிச்சு. இன்னும் பல ஓட்டு போட்டிகள் எல்லாம் வந்து விஜய்க்கு எல்லாம் வந்து தொடமாட்டேன், தொட விடமாட்டேன், தொட்டவனே விடமாட்டேன். SFF அப்படின்னீங்களே, என்னங்க ஆச்சு? ஸ்டாலின் ஃபேமிலி ஃபண்ட் 1 தூக்குனாவே போதும். தமிழ்நாட்டுக்கு 5 வருஷம் துண்டு விழுவாத பட்ஜெட் போடலாம். நீங்க 25% போச்சு. நீ இந்நேரம் விசாரணை கமிஷன் போட்டிருக்கலாம்ல, இந்நேரம் தூக்கி இருக்கலாம்ல ஸ்டாலினா. அந்த முட்டி போனவன் வேலை எல்லாம் விட்டு துரத்துறீங்க. அதுகிட்ட 5000 10,000 கோடி தான் கிடைக்கும். நம்ம ஆளு நம்ம முத்துவேல் கருணாநிதி ஒன்றமலம்
நம்ம ரஷ்யா ஸ்டாலினை பிடிச்சினா உங்க வாயால தானே சொன்னீங்க 5 வருஷம் துண்டு இல்லாத பட்ஜெட் போடலன்னு. போட்டு தூக்குங்க நேரம். தொட தொட தொட்டவனையும் விட மாட்டேன். எங்க டைலாகா பாஸ், இவ்வளவுதானே உங்க நடிப்பு?